Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த வீடியோவில் தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான 4th கிளாஸ் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 3 கிளாஸில் 20 கொஷினாக வந்து 60 கொஷின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கான ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலே பொது தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் அப்படிங்கிற பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய டெஸ்ட் பேச்சஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு ஃபீஸ் என்னங்கிறத கேட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறத நம்ம பார்த்தலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒன் மோர் திங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலராக அந்த வீடியோஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கான பிடிஎஃப்பும் அங்கே வந்து கிடச்சிரும். ஸோ நீங்கள் அங்கே இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். நீக்குதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? ஆப்ஷன் ஏ போக்குதல், ஆப்ஷன் பி தள்ளுதல், ஆப்ஷன் சி அழித்தல், ஆப்ஷன் டி சேர்த்தல். ஸோ நீக்குதல் அப்படிங்கிறது என்னதுங்க? ஒரு விஷயத்தை நீக்கிறது, பிரிக்கிறது தானே. அப்போ அதுக்கான எதிர்ச்சொல் அப்படின்னா சேர்க்கிறது அப்படின்னு தானே வரும். அப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சேர்த்தல், ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் கொஸ்டின். மேதகு அப்துல் கலாம் ஐயா எந்த நூலை படித்து அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றார்? ஸோ இது 3மே அவருக்கு எந்த புத்தகத்தை படிக்கும்போதுங்க கிடச்சிச்சு? ஸோ விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற புத்தகத்தை படிக்கும்போது தான் அவருக்கு தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி, அறிவு ஆகிய 3 விஷயம் வந்து கிடைச்சதா அவர் வந்து குறிப்பிட்றாரு. சரிங்க, எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாமா? விளக்குகள் பல தந்த ஒளி அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கிலீஷில் என்னங்க? லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப்ஸ் அப்படிங்கிற புக்கு தானே. அதை யார் எழுதுனா? லிலியன் வாட்சன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு, ஓகேவா. அடுத்தது மொழி முதலில் வரும் எழுத்துக்கள் எவை? ஸோ மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொழிக்கு முதல்ல உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எதுங்க? உயிரெழுத்து வரும். மெய் எழுத்து வருமா? வராது. ஆயுத எழுத்து இடையில் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே முதல்ல வரதுக்கு வாய்ப்பு இல்லை. உயிர்மெய் எழுத்து நமக்கு மொழிக்கு முதல்லையும் இடம்பெறும். அப்போது ஆப்ஷன் 1, 3 மட்டும்தான் நமக்கு வரும் இல்லைங்களா. அப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏல வந்து நமக்கு இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது தேசிய அறிவியல் நாள் வந்து எப்போங்க? February 28. இது யாரோட தினம்ங்க? சர் சி.வி. ராமன் அவரோட பிறந்த தினம், ஓகேங்களா. அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இயற்பெயர் என்னதுங்க? துரை மாணிக்கம். ஸோ இங்கே நமக்கு மாணிக்கம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. சரி, அப்போது இதிலேருந்து உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அரங்கசாமி அப்படிங்கிறது யாரோட இயற்பெயர்? துரை ராசு அப்படிங்கிறது யாரோட இயற்பெயர்? தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாக உள்ளன? ஸோ வலஞ்சுழியா, இடஞ்சுழியா? ஸோ அதிகமாக நமக்கு என்ன எழுத்தாக இருக்குது? வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் இடம்பெற்றிருக்கு, ஓகேங்களா. அடுத்தது 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் தமிழ் சொற்களுள் தொல்காப்பியத்தில் இடம்பெறாத சொல் எது? என்னென்னு பார்த்துருவோமா? செல், ஒளி, தவளை, உலகம். ஸோ செல் இருக்கும், ஒளி இருக்குது, உலகம் இருக்குது. தவளை அப்படிங்கிறதா நமக்கு இடம்பெறாத சொல், ஓகேங்களா. அடுத்தது திணையளவு போதா சிறுபுல் நீண்ட பனையளவு காட்டும் எனும் வரிகள் யாருடைய நூலை குறிக்கிறது? ஸோ இது யாரோட நூலுங்க? கபிலர் எதில் எழுதியிருக்காரு? திருவள்ளுவ மாலையில் எழுதியிருக்காரு இல்லைங்களா. ஸோ அதுதான். அடுத்தது தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஸோ தமிழ் மொழியில் இலக்கணம் மொத்தம் 5 வகைகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்குங்க. எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம்னு சொல்லிட்டு 5 வகைகளாக வந்து தமிழ் மொழியில் இலக்கணம் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா. அடுத்து இன்றைக்கான 10th கொஸ்டின். இளங்கோவடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? ஸோ இளங்கோவடிகள் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து எந்த மரபை சேர்ந்தவர்னு சிலப்பதிகாரம் வந்து பதிகம் வந்து சொல்லுதுங்க. சேர மரபை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய பதிகம் வந்து நமக்கு குறிப்பிடுது, ஓகேங்களா. அடுத்தது தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் வந்து எதுங்க? காகம், புறா, சிட்டுக்குருவி, கிளி. ஸோ வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சிட்டுக்குருவி, ஓகேவா. அடுத்தது பொறுத்துக. பாரதியார் பாடலில் காணி நிலம் அப்படிங்கிற செய்யுள் பகுதியிலிருந்து நம்ம வந்து பொறுத்துக வந்து பார்க்க போகிறோம். முத்துச்சுடர் போல. ஸோ முத்துச்சுடர் போல நிலா ஒளி, ஓகேங்களா. அடுத்தது தூய நிறத்தில். தூய நிறத்தில் என்னதுங்க? மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தென்றல். அப்போ ஆப்ஷன் எப்படி வருது? 3, 1, 2ன்னு வருது. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது.
அடுத்தது சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படுங்க? ஸோ உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றலப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 10 சார்பெழுத்துக்கள் வந்து நமக்கு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது எதிர்ச்சொல்லை வந்து பொருத்தணும். அணுகு அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் வந்து விலகு. ஓகேங்களா? ஐயம் அப்படின்னா தெளிவு, ஊக்கம் அப்படிங்கிறது சோர்வு, உண்மை அதுக்கு ஆப்போசிட் வந்து பொய்மை. அப்போ ஆப்ஷன் எப்படி வருது? 4 1 2 3 4 1 2 3ங்கிறது நம்மளோட ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது எந்திர மனிதனுக்கும் தானியங்கிக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஸோ செயல்படும் விதமில் மாற்றம் இருக்கா? கிடையாது. வடிவமைப்பு இது வந்து நமக்கு தேவையில்லை, உருவ அளவு தேவையில்லை. அப்போது செயற்கை நுண்ணறிவுங்கிறது தான் நமக்கும் எந்திரங்களுக்கும் வேறுபாடு. ஓகேங்களா? அடுத்தது ரோபோ என்னும் சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபேக். இந்த டீப் ப்ளூங்கிறது என்னதுங்க? ஒரு மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது இல்லைங்களா, அது. அடுத்து மொழி இறுதி எழுத்துக்களாக எந்த எழுத்து வராது? ஸோ மொழி இறுதியில் எதுங்க வராது? ஆயுத எழுத்து கண்டிப்பாக நமக்கு வராது. ஆயுத எழுத்து நடுவில் மட்டும்தானே வரும். சரி, அடுத்து ஞா என்ற எழுத்தை கொண்டு தொடங்கும் ஒரே சொல் வந்து எதுங்க? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஞனம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது ஒகர வரிசையில் எந்த உயிர்மை எழுத்து மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும்? ஸோ ஒகர வரிசையில் எந்த எழுத்து மட்டும் வரும்? கோ, நோ, லோ, நோ. ஸோ எது மட்டுங்க வரும் அப்படின்னா நோ மட்டும்தான் நமக்கு வரும். நோ அப்படிங்கிறது நமக்கு ஓரெழுத்து ஒரு மொழி தானே. இந்த ஓரெழுத்து ஒரு மொழி வந்து பொருள் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஷினுங்க. குடியுரிமை பெற்ற முதல் ரோபோவிற்கு சூட்டப்பட்டுள்ள பெயர் வந்து என்னங்க? ஸோ அந்த ரோபோவோட பேர் என்னது? சோஃபியா. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான 20 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. ஸோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம இதை ரெகுலராக கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? சரிங்க, இதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ரெகுலராக தமிழ் ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் தமிழ், மேக்ஸ் அண்ட் ஜிஎஸ்க்கான டெஸ்ட் பேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு எடுத்துகிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்சஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிவிஷன் நோட்ஸ் வந்துடும், நமக்கான அந்த லெசன்ஸ்க்கான கிளாஸஸும் உங்களுக்கு வந்துடும், டெய்லி டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும், மாடல் டெஸ்ட் எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு நம்மளோட பேட்சில் வந்து இருக்கும். ஜென்ரலாக மற்ற சேனல்ஸில் இருக்கிற மாதிரியான வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டுமா வந்து இருக்காது, கிளாஸஸோடு சேர்ந்த டெஸ்ட்டாக தான் இருக்கும். அதுவும் டெய்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு தாராளமாக நீங்களும் நம்மளோட பேட்சஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முன்னவே சொன்னது போல் உங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்லேயும் தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.